ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். ரோஜா வளர்ப்பில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும். என்னென்னா, ரோஜா வளர்க்குறது ரொம்ப ஈஸி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் உங்கள் ரோஜா செடியை ஈஸியாக வளர்த்துருவீங்க. சம்மரில் பதியம் போட முடியாது, பதியம் சக்ஸஸ் ஆகாதுன்னுலாம் வேறு வீடியோக்களில் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 20 நாளைக்கு முன்னாடி ஒரு பன்னீர் பட்டன் ரோஸோட குச்சை கட் பண்ணி அப்படியே மண்ணில் வச்சேன். அதுக்கு வேர் வர்றதுக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள், வேர் இப்படி தான் வரும். கணுக்களில் வேர் வரும் அப்படின்லாம் வீடியோக்களை போட்டு ஏமாற்றி வீடியோக்கள் போடுறாங்க. அப்படிலாம் வரவே வராது. ரோஜாவுக்கு பதியம் இந்த மாதிரி தான் வரும். அடிப்பகுதியில், அதாவது கட்டாகின இடத்துலேருந்து அந்த இடம் அப்படியே தடிச்சுக்கிட்டு அதிலேருந்து தான் வேரே உருவாகும். கணுக்கள்லேருந்து வேர்லாம் உருவாகுதுங்கிற மாதிரி தவறாலாம் வீடியோக்கள் போடுறாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ரோஜா வளர்க்குறது ரொம்ப ஈஸி. நம்ம வீடியோக்களெல்லாம் பாருங்கள், மாடித்தோட்ட வீடியோக்களை பாருங்கள். தொட்டியில் ஈஸியாக நான் ரோஜா வளர்த்துருப்பேன். தேங்க்யூ.